ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 27 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டு வந்து சண்டை போட்டுக்கிறாங்களா. இப்போ உடனே வித்யா என்ன சொல்றாங்கன்னா, இனிமே நான் வந்து உனக்கு எதுவுமே நான் செய்ய மாட்டேன். உனக்கு செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ரோஹிணி வந்து நீலாம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அடி அப்படி சொல்லி திட்டிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து அந்த மொபைல வச்சுட்டு, இப்ப இது யார்கிட்ட இருந்து போச்சுன்னு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு, சத்யாக்கு கால் பண்ணி, சிட்டியோட ஃப்ரெண்ட் யார்கிட்டயா கேட்டியாடா? அப்படின்னு கேட்கும்போது, சத்யா என்ன சொல்றான்னா, இல்ல அவங்க யாருமே விடலங்கிற மாரி தான் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னோனே, இப்ப வேற யார் இந்த வீடியோவ ரிலீஸ் பண்ணியிருப்பா? அப்படின்னோனே, தாத்தா என்ன சொன்னாரு? ஒரு பொண்ணு தான் சொன்னாரு. அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட ஃபோன்ல பேசிச்சுன்னு தானே சொன்னாரு. அப்போ ஒண்ணு இந்த பார்லர் அம்மாவா இருக்கணும். இன்னொன்னு அந்த வாயாடி இவங்க ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அவளா இருக்கணும்னோனே, எப்படிங்க அத கண்டுபிடிக்கிறேன்னோனே, "நீ நாளைக்கு என்ன பண்ற, நேரா அவங்க வீட்டுக்கு போய் அதுக்கே தெரியாம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துரு. அத வச்சு நம்ம வந்து தாத்தா கிட்ட கேட்டுக்கலாம். யார் அந்த பொண்ணுன்னோனே, ஒருவேளை இவங்க 2 பேருமே இல்லாட்டி அப்படின்னோனே, அவங்க 2 பேருமே இல்லாட்டி, இவங்க 2 பேரும் தப்பு பண்ணல. நம்ம ஒத்துக்குவோம் அப்படிங்கிற மாரி முத்து வந்து முடிவுக்கு வர்றாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில வந்து வித்யா கிளம்பி வெளியில வரும்போது, வித்யா பின்னாடியே ஒருத்தர் சுத்திட்டே இருக்காருல்ல, அவர் வந்து வித்யா கிட்ட வந்து பேசிட்டு, இந்த மாரி நீங்க 2 நாளா ஆஃபீஸ்க்கே போலல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி, அப்படியே ரொம்ப இதா பேசினோனே, வித்யா அப்படியே சென்டிமெண்டா ஃபீல் பண்றாங்க. அப்புறமா அவர் போனோனே அத நினைச்சு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அப்ப பார்த்து கரெக்ட்டா மீனா வராங்க. மீனா வந்தோனே, இந்த மாரி நான் உங்ககிட்ட இத பத்தி தான் கேட்கலான்னு இருந்தேன். ஒருத்தங்க நம்ம கல்யாணம் பண்ணா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வித்யா வந்து மீனா கிட்ட சொல்லும்போது, மீனா வந்து ஐடியாலாம் குடுக்குறாங்க. அதெல்லாம் கேட்டோனே வித்யா வெட்கப்படுறாங்க. "ஏங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இருங்க உங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு மீனா அவங்களோட மொபைல்ல ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. "இங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கீங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு மீனா போய் அத கீழ போய் முத்துக்கிட்ட காட்டுனோனே, முத்து வந்து ஓகேன்னு சொல்லிட்டு, வித்யா ஃபோட்டோவையும், ரோஹிணி ஃபோட்டோவையும் தாத்தா கூட ஒருத்தர் இருந்தார்ல சேதுன்னு, அவருக்கு வந்து அனுப்பி விட்டுட்டு, அவருக்கு கால் பண்ணி சொல்றாங்க இந்த மாரி. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் ஒரு வேலை விஷயமா வெளியில வந்திருக்கேன்ப்பா. 2 நாள் ஆகும் ஊருக்கு போறதுக்கு. நான் அங்க போயிட்டு கேட்டு சொல்றேன்னோனே" சரின்னு சொல்லிட்டு இப்போ முத்து அத மீனா கிட்ட சொன்னோனே, "இப்ப என்னங்க பண்றாங்கன்னோனே" சரி 2 நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நைட்டு வந்து ரோஹிணி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல மனோஜ காணோம். எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல போய் பார்க்குறாங்க. அங்கேயும் காணோம். எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடிட்டே வராங்க. அப்போ அங்க வந்து ஒரு பிளாக் கலர் சாரி கட்டிட்டு மீனா அப்படியே முடியெல்லாம் விரிச்சு போட்டு நிக்கிறாங்க. இங்க ரோஹிணி வந்து, "என்ன மீனா இங்க இப்படி நிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்து கேட்குறாங்க. இப்போ மீனா வந்து திரும்பி ரொம்ப சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. ரோஹிணி அப்படியே பயந்து போய் என்னன்னோனே, "இந்த மொபைல நீ தானே இந்த மாரி எடுத்து இதுல இந்த வீடியோவ நீ தானே ரிலீஸ் பண்ண. நீ தானே சத்யாவோட வாழ்க்கைய இந்த மாரி பண்ண. உன்ன நான் சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விடுறாங்க. அப்ப ரோலிங் சேர்ல போய் உட்காந்து அப்படியே சுத்தி நின்னு, "விட்டுரு மீனா, விட்டுரு மீனா, விட்டுரு மீனான்னு" சொல்லி கத்துறாங்க. இங்க வந்து மனோஜ போட்டு மிதின்னு மிதிச்சு கீழ தள்ளி விட்டுட்டு, "என்ன விட்டுருன்னு" சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே இதெல்லாம் பண்றாங்க. மனோஜ் மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க பாக்குறாரு. அப்புறமா கீழ அப்படியே படுத்துடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.